Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா group D எக்ஸாம்ல கேட்ட ரீசனிங் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन b = 25 ன்னு கொடுத்துட்டாங்க. ROB = 46 தென் டென்னுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரீசனிங்ல கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பாருங்க. A to Z வரைக்கும் அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எழுத வேண்டாம். அப்படி தெரியலன்னா நீங்க டக்குன்னு ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிருங்க. ஓகேவா? எழுதிட்டு அதுக்கு வந்து நம்பர் போட்டுருங்க. ஏல இருந்து இசட் வரை எழுதிட்டு 1 2 3 4 1ல இருந்து 26 வரைக்கும் நம்பர் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இதை பார்த்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏபிசிடி வச்சே ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, பி வந்து 25 மாறி இருக்கு. ஸோ பியோட பொசிஷன் பாருங்க, பி எங்க இருக்கு? பி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனால் பி வந்து இங்கே வந்து 25 மாறி இருக்கு. ஸோ அப்போ என்ன வாய்ப்பு இருந்திருக்கும் பி 25 மாறுறதுக்கு? பிக்கு ஆப்போசிட்ல பாருங்க என்ன இருக்குன்னு, பிக்கு ஆப்போசிட்ல ஒய் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல அதோட வேல்யூ என்ன? 25. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அதோட வேல்யூ வந்து 25. அப்போ ஆப்போசிட்ல என்ன லெட்டர் இருக்கோ அதோட நம்பரை போட்டிருக்காங்க. இப்போ பிக்கு ஆப்போசிட்ல ஒய் இருக்கிறதுனால அதோட நம்பர் வந்து 25. ஸோ அதை வந்து பிக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் சியா இருந்துச்சுன்னா சிக்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதோட நம்பர் வந்து 24. அப்போ சிக்கு வந்து என்ன வரும்? 24 வரும். ஸோ ஆர்ஓபியோட மதிப்பு வந்து 46. ஆர்ஓபிங்கிறது 46ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கு 25னா ஆருக்கு என்னன்னு பாருங்க. ஸோ ஆர் வந்து எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஆர் வந்து 18. ஓகேவா? ஸோ ஆர் வந்து 18. ஆருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, ஐ இருக்கு. அதோட நம்பர் என்ன? 9. ஸோ அந்த 9 தான் இங்க போடணும். பிளஸ் ஓ. ஓ எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஸோ ஓக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எல். ஸோ அதோட நம்பரை தான் போடணும். ஸோ 12 பிளஸ் பி. பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஒய். ஒய்யோட நம்பர் வந்து 25. ஸோ இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும்? ஸோ 46 வந்துடுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஇஎன் தான் டென். ஸோ டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டபிள்யூ. ஸோ அதோட நம்பர் எடுக்கணும். என்னது? 23. ஸோ 23 பிளஸ் இக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வி. அதோட நம்பர் தான் எடுக்கணும். அந்த லெட்டரை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 22. ஓகேவா? பிளஸ் என். என் எங்க இருக்கு? இந்த இருக்கு. எண்ணுக்கு ஆப்போசிட்ல எம். அதோட வேல்யூ வந்து 13. ஸோ 13 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 5 8. ஸோ 4 + 1 5. ஸோ 58. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 58. ஓகேவா? ஸோ சில சம்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த லெட்டரோட நம்பர்ஸை பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சில சம்மில் எப்படி இருக்கும்னா இப்போ பார்த்தோம்ல அந்த லெட்டருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அந்த நம்பரை பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சில கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸுக்கு தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும், கான்சோனன்ஸ்க்கு தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இன்செக்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா VQLWFHன்னு மாறி இருக்கு. அப்படின்னா ஆக்ஸ்போர்டுங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்செக்ட் எனக்கு எப்படி மாறி இருக்கு? VQLWFH இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டின்னால என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபிசிடி எழுத சொன்னேன். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, ஐலேருந்து என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு பாருங்க. ஐலேருந்து எல்லுக்கு போயிருக்கு, எஸ்ல இருந்து விக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். ஐலேருந்து வியா மாறி இருக்கா, என்லேருந்து கியூவா மாறி இருக்கான்னு இப்படி ஒரு 1 மினிட் செக் பண்ணீங்கன்னா போதும். அதில் வந்து என்ன லாஜிக் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. ஐலேருந்து எல்லுக்கு என்ன இருக்கு? JKL. 3 லெட்டர்ஸ் போயிருக்கா? ஸோ ஐலேருந்து எல்லுக்கு வந்து என்ன இருக்கு? +3 ஆயிருக்கு. அது மாதிரி எஸ்ல இருந்து விக்கு போகணும்னா என்ன வரும்னு பாருங்க. எஸ் இந்த இருக்கு. எஸ்ல இருந்து விக்கு போகணும்னா TUV +3 ஆயிருக்கா? ஸோ அதே மாதிரி எண்ணில இருந்து கியூவுக்கு, ஸோ எண்ணில இருந்து கியூவுக்கு 1 2 3 +3 ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி கிராஸ்ல போயிருக்கு. இந்த ஐல இருந்து எல்லுக்கு இங்க +3 ஆயிருக்கு, எஸ்ல இருந்து விக்கு இங்க +3 ஆயிருக்கு. அது மாதிரி இந்த சென்டர்ல உள்ளது அப்படியே நேரா வந்திருக்கு, +3 ஆயிருக்கு. அது மாதிரி இங்க சென்டர்ல பாருங்க CF. ஸோ ABCDEF. ஸோ சில இருந்து எஃப்க்கு எத்தனை ஆயிருக்கு? 1 2 3 +3. ஸோ சில இருந்து +3 கூட்டணும்னா எஃப்க்கு போயிடும். ஸோ இங்க +3 ஆயிருக்கு. அது மாதிரி ஈல இருந்து ஹச்சுக்கு +3 ஆயிருக்கு, டீல இருந்து டபிள்யூக்கு +3 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இங்க உள்ள லாஜிக். இந்த மாதிரி தான் இது வந்து இந்த இன்செக்ட் வந்து VQLWFH மாறி இருக்கு. ஸோ இப்போ ஆக்ஸ்போர்டுக்கு எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆக்ஸ்போர்டு. ஓகேவா?
ஸோ நமக்கு என்ன, இந்த ஓவுக்குள்ளது இங்கே வரணும், +3 போட்டு இங்கே வரணும், எஃப்க்கு +3 போட்டு இங்கே வரணும், எக்ஸுக்கு +3 போட்டு இந்த இடத்துல வரணும். ஸோ ஓல இருந்து +3 எத்தனாவது லெட்டர் வரும்? ஓ பி QR. ஸோ ஓல இருந்து +3 போட்டோம்னா R வரும். ஸோ நீங்கள் ABCD எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை பார்த்தே அப்படி பிளேஸ் பண்ணிடலாம். எஃப்ல இருந்து +3 பார்க்கணும். ஸோ எஃப்ல இருந்து +3 பாருங்க, 1 2 3 என்ன வரணும்? I வரணும். ஸோ எஃப்ல இருந்து +3ங்கும் போது I. ஸோ நீங்கள் இந்த 2 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை செக் பண்ணி எலிமினேட் பண்ணியும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ல இருந்து +3, எக்ஸ்ல இருந்து +3 என்ன வரும்? 1 2 3 A. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ வரும். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா IARGURன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் மறக்காமல் ஃபஸ்ட்டு A to Z வரைக்கும் நம்பர் போட்டு எழுதிடுங்க. ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ABCD நான் எழுதிருக்க மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு A to M வரை எழுதி 13 வரை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் Nலேருந்து Z வரை இந்த பக்கமாக எழுதி 14 15 16 இந்த பக்கம் போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணதான் இங்கே என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A person walks 15 meter north, then take a right turn and walks 20 meter. Again he takes a right turn and walks 25 meter. Finally he takes a left turn and walks 15 meter. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் 15 மீட்டர் நார்த்ல போறாரு, வடக்கு நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாரு. திருப்பி என்ன ஒரு ரைட்ல போறாரு, ரைட்ல ஒரு 20 மீட்டர் போறாரு. திருப்பி என்ன பண்றாருன்னா திருப்பி ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாரு. அங்க வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 25 மீட்டர் வாக் பண்றாரு. கடைசியா ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 15 மீட்டர் வாக் பண்றாரு. இப்போ அவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருப்பாரு அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கேன் ஆகல. ஸோ ஃபைனலா கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா அவர் என்ன டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி இருக்காரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 15 மீட்டர் நார்த்ல போறாரு. ஸோ 15 மீட்டர் நார்த்ல போயிட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு? தென் டேக் ஏ ரைட் டர்ன் வலது பக்கமாக திரும்புறாரு. எவ்வளோ தூரம்? 20 மீட்டர் நடக்காரு. ஸோ நார்த்தில் போயிட்டு வலது பக்கமாக திரும்பி 20 மீட்டர் நடக்காரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? அகைன் ஹி டேக் ஏ ரைட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 25 மீட்டர். ஸோ இங்கேருந்து திருப்பி ரைட் டர்ன் எடுத்தாருன்னா எந்த பக்கம் வருவார்? இப்படி பக்கம் இருக்காரு. ஸோ லெஃப்ட்னா இது, ரைட்டுன்னா இது. ஸோ திருப்பி ஒரு ரைட் டர்ன் எடுத்து 25 மீட்டர் வரணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 15 மீட்டர் இருக்குது, 15 போட்டுக்கலாம். 25ங்கிறனால திருப்பி ஒரு 10 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 25 மீட்டர் போகிறாரு. ஃபைனலி ஹி டேக்ஸ் எ லெஃப்ட் டர்ன். ஸோ கடைசி அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாரு, 15 மீட்டர் போகிறாரு லெஃப்ட் எடுத்துட்டு. ஸோ இங்கேருந்து இப்படி பார்க்க இருக்காரு. ஸோ இங்கேருந்து லெஃப்ட்னா எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வருமா? ஸோ இங்கே எத்தனை மீட்டர் போகிறாரு? 15 மீட்டர் போகிறாரு. ஸோ கடைசியாக அவர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? ஈஸ்ட். ஓகேவா? ஸோ டயக்ராம் எப்படி போடுவோம்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அவர் இந்த மாதிரி இருந்தால் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ பாருங்க, கடைசியாக இப்படி தான் டயக்ராம் வரும். 15 மீட்டர், திருப்பி 20, திருப்பி ஒரு 15 போயிட்டு, திருப்பி 10 போயிட்டு, அதுக்கு ஓவராலாக 25. ஸோ 25 நான் 15 10ன்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அவர் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். அனிதாஸ் மதர்ஸ் பிரதர் இஸ் த சன் ஆஃப் பீனாஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஸோ இது இந்த பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்படி டைரக்டாக ரீட் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் வரையணும், ஃபேமிலி ட்ரீ மாதிரி. இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பீனாஸ் கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் 2 sons and 1 daughter. ஹவு இஸ் அனிதாஸ் மதர் ரிலேட்டட் டு பீனா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிதாஸ் மதர்ஸ் பிரதர். ஸோ அனிதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, சரியா? அவளுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அனிதாஸ் மதர். ஸோ மதர் இருக்காங்க, அந்த மதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. இது அனிதா, இது அனிதாவோட அம்மா, அவங்களோட பிரதர் வந்து இங்கே. ஓகேவா? ஸோ அனிதாவோட பிரதர் இஸ் த சன் ஆஃப் பீனாஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். அனிதாஸ் மதர்ஸ் பிரதர். இந்த பிரதர் இருக்காங்கல்ல, அனிதாவோட அம்மாவோட பிரதர் யாருன்னா சன் ஆஃப் பீனாஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். பீனாவோட அப்பா இருக்காருன்னா அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு பையன். அதாவது பீனாவோட அப்பா இல்லைன்னா சித்தப்பாவா இருக்கும். அதுதான் இதுக்கான அர்த்தம். பீனாஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர், பீனாவோட அப்பாவோட அப்பா. ஓகேவா? யாரோட சன் அவரு? இவர் வந்து யாரோட பையன்? இவர் யாரோட பையனா
பீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணோ பையனோ, பீனாவோட ஃபாதர்ஸ் ஃபாதர், பீனாவோட ஃபாதர் இவராகவும் இருக்கலாம், இல்லைனா இவர் தம்பி பொண்ணாகவும் இருக்கலாம், அப்படிதானே இந்த இடத்துல. ஸோ பீனாவோட ஃபாதர்ஸ் ஃபாதர், இல்லைனா பீனா இவருக்கு ஒரு தம்பி இருந்து அவரோட பொண்ணா கூட இந்த பீனா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி வருது. பீனா வந்து இவரோட பொண்ணாவும் இருக்கலாம், இல்லை இவருக்கு ஒரு தம்பி இருந்து இவரோட பொண்ணாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பீனாஸ் கிராண்ட்ஃபாதர் ஹேஸ் 2 sons. ஸோ பீனாவோட கிராண்ட்ஃபாதருக்கு 2 பையன் இருக்காங்க, 2 sons and 1 daughter. 2 பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க, அப்படிதானே. ஸோ அப்போ பீனா வந்து இவரோட பொண்ணாவும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு, இவரோட பொண்ணா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 1 daughter, 1 இவர் தான் பீனாவோட தாத்தா. ஸோ இவருக்கு வந்து 2 பையன் வந்தாச்சு. ஸோ 1 daughter ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இவங்க யாரு, அனிதாவோட அம்மா வந்து இவங்களுக்கு பிரதர்னா இவங்களுக்கு பொண்ணு தானே. ஸோ இவங்களோட பிரதர், இவங்க 2 பேரும் பிரதர். ஸோ அவங்களோட அப்பா வந்து இது. ஓகேவா? ஸோ ஹவ் இஸ் அனிதாஸ் மதர் ரிலேட்டட் டு பீனா? பீனாவுக்கு அனிதாவோட அம்மா என்ன முறை உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பீனா இந்த இருக்காங்க, பீனாவோட அப்பா. ஸோ அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ இவங்க. ஸோ நான் ஜென்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், லேடிஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பீனாவோட அப்பா, இவங்க அப்பாவோட தங்கச்சி என்ன வரும், அத்தை. ஸோ ஆண்ட். புரியுதா? ஸோ அனிதாஸ் மதர் ரிலேட்டட் டு பீனா என்னது, ஆண்ட். புரியுதா? டயக்ராமை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அனிதாஸ் மதர்ஸ் பிரதர். ஸோ அனிதா இந்த இருக்காங்க, அவங்க அம்மா போட்டாச்சு. அனிதாவோட மதர், அவங்களோட பிரதர் இஸ் த சன் ஆஃப் பீனாஸ் ஃபாதர். யார், பீனாவோட ஃபாதர். பீனாஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஸோ பீனாவோட ஃபாதர், அவங்களோட ஃபாதர். ஓகேவா? ஸோ அவங்களோட சன்னு. கரெக்டாக வருதா? ஸோ பீனாவோட கிராண்ட்ஃபாதருக்கு 2 சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வச்சே சொல்லிடலாம், இது பீனாவோட அப்பா, இல்லைனா இந்த பக்கம்னாலும் போடலாம். பீனாவை எந்த பக்கம் போட்டாலும் இந்த இடத்துல கரெக்டாக தான் ஆன்சர் வரும். ஸோ பீனாவோட அப்பா, அப்பாவோட சிஸ்டர் வந்து யாரு, அத்தை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த சிம்பிளை மாற்றினா என்ன ஆன்சர் வரும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் எல்லாம் பெருக்கெல்லாம் மாற்றிக்கோங்க, மைனஸ் எல்லாத்தையும் வகுத்தலாம் டிவிஷனாக மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் டிவிஷனை மைனஸாக மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், கிராஸ் போடணும், பெருக்கல் போடணும். ஸோ 19 × 5, கிராஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 14. டிவிஷன் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஸோ -9. ஸோ இப்படி போட்டு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம் பதட்டத்தில் இதை பார்த்து அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ தப்பாயிரும். ஸோ மேலே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ளஸ்னா கிராஸாக மாற்றிக்கோங்க, மைனஸ்னா டிவிஷனை மாற்றிக்கோங்க, கிராஸ்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்கன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ம சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், பீனா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃப், டீனா டிவிஷன் இருக்கா, இங்கே இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 19 × 5 95 ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டேன், அடிஷன் இருக்கா, இருக்கு. ஸோ 95 + 14, அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 95ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 9. ஸோ 10, 109 - 9, எனக்கு ஆன்சர் என்ன வரும், 100. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 100. ஓகேவா? புரியுதா? ஸோ மேலே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சால் போதும், இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரு பஸ்ஸில் ரொம்பவே ஈஸியானது தான். ஜஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும், பஸ்ஸில் சால்வ் பண்ணிடலாம். 6 friends, Prem, Kwasi, Kritik, Sunny, Tinu and Utkarsh are sitting around a hexagonal table. Each one is sitting at one corner and all are facing center. Prem is second to the left of Utkarsh. Kwasi is the neighbor of Kritik and Sunny. Tinu is second to the left of Sunny. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் எதில் இருக்காங்கன்னா ஹெக்ஸகனல் டேபிளில் இருக்காங்க. ஸோ ஹெக்ஸகன் எப்படி வரையணும்னு பாருங்கள். ஹெக்ஸகனுக்கு வந்து 6 பக்கம் இருக்கும். இதுதான் ஹெக்ஸகன். ஸோ இந்த டேபிளில் தான் இந்த 6 பேரும் இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஈச் ஒன் இஸ் சிட்டிங் அட் ஒன் கார்னர் அண்ட் ஆல் ஆர் ஃபேஸிங் சென்டர். ஸோ எல்லாருமே இந்த ஓரத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த கார்னரில் உட்காந்துருக்காங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பிரேம் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உட்கார்ஷ். உட்கார்ஷோட செகண்ட் லெஃப்டில் பிரேம் வரணும். ஸோ நான் இப்போ உட்கார்ஷை ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ உட்கார்ஷ் நான் இங்கே எடுத்திருக்கேன். உட்கார்ஷோட செகண்ட் லெஃப்டில் வந்து யார் வரணும், பிரேம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உட்கார்ஷ் இங்கே இருக்கான், அவனோட செகண்ட் லெஃப்ட் 1 2. ஸோ இங்கே வந்து யார் வருவா, இங்கே தான் பிரேம். ஓகேவா?
ஸோ உட்கார்ஷோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து பிரைம் போட்டேன்னா லெஃப்ட் இப்படி பார்க்க இருக்கான்னா இது வந்து லெஃப்ட் இது வந்து ரைட்டு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, குவாசி இஸ் த நெய்பர் ஆஃப் ரித்திக் அண்ட் சன்னி. ஸோ குவாசி வந்து ரித்திக் பக்கத்துலையும் இருக்கணும், சன்னி பக்கத்துலையும் எனக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ ரித்திக் குவாசி சன்னின்னு வரும், இல்லைன்னா சன்னி குவாசி ரித்திக், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ குவாசி வந்து சன்னி பக்கத்துலையும் இருக்கணும், ரித்திக் பக்கத்துலையும் இருக்கணும், இதுதான் கண்டிஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டினு இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சன்னி. சன்னியோட செகண்ட் லெஃப்ட்ல டினு வரணும். ஓகேவா? டினு இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சன்னி. ஸோ இப்போ இந்த மூணையும் நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மூணு இது சேர்ந்தாக்கில் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3 பிளேஸு 1 2 3. ஸோ இந்த 3 பிளேஸும் இந்த இடத்துல தான் கரெக்டாக வருது. ஸோ எப்படி பிளேஸ் பண்ணணும், ரித்திக் குவாசி சன்னின்னு பிளேஸ் பண்ணலாம், இல்லைனா சன்னி குவாசி ரித்திக். ஸோ எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த குவாசிங்கிறவன் எப்படி வரணும், சென்டரில் தான் வருவான். 2 பாசிபிலிட்டிலையுமே பாருங்கள் குவாசிங்கிறவன் சென்டரில் தான் வருவான். ஸோ நான் சென்டரில் குவாசியை பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரித்திக் வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், எனக்கு சன்னி அது மாதிரி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். இங்கே ரித்திக் ஆர் சன்னி, ரித்திக் ஆர் சன்னி. ஸோ 2 இதில் எங்கனாலும் வரலாம். இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, சன்னியோட செகண்ட் லெஃப்டில் டினு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் சன்னியை இங்கே பிளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சன்னி சப்போஸ் இங்கே சன்னி பிளேஸ் பண்ணி இங்கே ரித்திக் பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சன்னியை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன்னா அவனோட செகண்ட் லெஃப்ட்டை பாருங்கள், அவனோட செகண்ட் லெஃப்டில் சன்னியை இங்கே பிளேஸ் பண்ணி ரித்திக்கை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் சன்னியை இங்கே பிளேஸ் பண்ணி ரித்திக்கை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சன்னியோட செகண்ட் லெஃப்டில் டினு வரணும். ஸோ சன்னியோட செகண்ட் லெஃப்ட் 1 2. டினு போட முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கேருந்து ஆல்ரெடி இங்கே ரித்திக்கை பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ போட முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஸோ அப்போ எனக்கு எந்த பாசிபிலிட்டி கரெக்டாக வரும், சன்னி குவாசி ரித்திக். ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு வந்து என்னதாயிருச்சு, தப்பாயிருச்சு. ஸோ நான் அப்போ அடுத்த பாசிபிலிட்டி எடுக்கணும், கிருத்திக் குவாசி சன்னி. ஸோ கிருத்திக் குவாசி சன்னி வந்து நான் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் கிருத்திக் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கிருத்திக் எடுக்கணும், இந்த இடத்துல நான் சன்னி போடணும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல சன்னி போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ சன்னியோட செகண்ட் லெஃப்ட் பாருங்க, சன்னி இப்படி பார்க்க இருக்கான். சன்னியோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவான்னு பாருங்க, 1 2. பிளேஸ் வந்து எம்டியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டினுவை பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து ரித்திக் சன்னி போட்டு பாருங்க. ஓகேவா? போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல பிளேஸ் வருது. ஸோ சன்னியோட செகண்ட் லெஃப்ட்ல 1 2 டினு போட முடியுது. சப்போஸ் இந்த இடத்துல நான் சன்னியும் இந்த இடத்துல ரித்திக்கும் போட்டு பார்த்தேன்னா 1 2 செகண்ட் லெஃப்ட்ல என்னால் போட முடியாது டினுவை. ஸோ அப்போ எனக்கு 2வது போட்ட பாசிபிலிட்டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிருத்திக் இந்த இடத்துல சன்னி போட்டாதான் இந்த பாசிபிலிட்டி வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டினு இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சன்னி. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் 4th டு த லெஃப்ட் ஆஃப் குவாசி. குவாசியோட 4th லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஸோ குவாசியோட 4th லெஃப்ட்ல யார் இருக்கா, குவாசி இங்கே இருக்கான். குவாசியோட 4th லெஃப்ட்ல 1 2 3 4 யார், பிரேம். ஸோ ஆன்சர் வந்து பிரேம். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பிளேஸ் பண்ணணும். இந்த ரித்திக் சன்னி, ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி வந்துச்சு. சன்னி எங்கே போட, ரித்திக் எங்கே போடன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருவேளை பாசிபிலிட்டி செக் பண்ணினாலும் பார்க்கலாம். சன்னி போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யார் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினு வந்து போட முடியாது. ஸோ அப்போ உடனே அழிச்சிட்டு என்ன பண்ணலாம், இங்கே ரித்திக்கை தூக்கி போட்டு இங்கே சன்னியை போட்டிங்க அப்படின்னா சன்னியோட செகண்ட் லெஃப்டில் டினு வருவான் அப்படின்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ நிறைய பஸ்ஸில் சால்வ் பண்ணதான் பாசிபிலிட்டி எடுக்கிறது வந்து குறைக்க முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ ஒரு இன்இக்வாலிட்டியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, L less than or equal to R less than M less than N less than K. ஓகேவா? ஸோ இதில் இந்த 3 கன்க்ளூஷனும் கரெக்டாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. Lக்கும் Nக்கும் இடையில கன்க்ளூஷன் செக் பண்ணுங்க. ஸோ L less than or equal to R less than M N. ஸோ எல்லா பக்கமுமே less than சிம்பிள் தான் இருக்கு. ஸோ Lக்கும் Nக்கும் இடையில L less than N நான் சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி எனக்கு கரெக்டு. அடுத்து கேக்கும் எம்முக்கும் பாருங்க, கே இந்த இருக்கு, எம் இந்த இருக்கு. ஸோ எம்மு கே லெஸ் தேன் தான் இருக்கு, லெஸ் தேன் தான் இருக்கு. எம் லெஸ் தேன் கே. ஸோ எம் லெஸ் தேன் கேன்னு சொல்லலாம். இதை கே கிரேட்டர் தேன் எம்னு சொல்லலாம். எம் சின்னது, எம் வந்து கேயை விட சின்னதுன்னு சொல்லலாம், கே வந்து எம்மை விட பெருசு அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ கே கிரேட்டர் தேன் எம்ங்கிறதும் கரெக்டு. எனக்கு 2வது கண்டிஷனும் கரெக்டு. 3வது என்ன சொல்லியிருக்காங்க, ஆருக்கும் எண்ணுக்கும் இடையில. ஸோ ஆர் இந்த இருக்கு, என் இந்த இருக்கு. ஸோ லெஸ் தேன் தான் இருக்கு. ஸோ ஆருக்கும் எண்ணுக்கும் இடையில ஆர் லெஸ் தேன் என். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எனக்கு வந்து கரெக்டு. ஸோ அப்போ என்னது, ஆல் கரெக்ட். ஸோ ஆல் 3 கன்க்ளூஷன்ஸ் ஆர் கரெக்டு.
ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா only 1 is correct, both 1 and 2 correct, அந்த மாதிரி இருக்கும். 1 and 3 are correct, all are correct இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன, all are correct தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளான்ஸு, ஜூபிட்டர், எர்த்து. ஓகேவா? ஸோ பிளானட் கிடையாது, பிளான்ஸ். ஓகேவா? பிளான்ஸ்னா செடி கொடிகள். ஓகேவா? பிளான்ஸ்னா செடி கொடிகள். ஸோ அந்த பிளான்ஸு எங்கே இருக்கும், பூமியில் தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ ஆல் பிளான்ஸ் ஆர் எர்த்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எர்த்தில் வந்து செடி கொடி மரம் எல்லாமே இருக்கும். ஸோ ஆல் பிளான்ஸ் ஆர் எர்த்து. அடுத்து என்ன இருக்கும், ஜூபிட்டர் வந்து தனிக்கோள். ஸோ அதனால ஜூபிட்டரை நான் தனியாக போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான டயக்ராம் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினை ரீட் பண்ணும்போது பிளானட்டா அப்படிங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணி போடணும். ஸோ பிளானட்டுன்னு போடும்போது டயக்ராம் வந்து வேற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ பிளானட்டுன்னு போட்டிங்கன்னா எப்படி வரும், பிளானட்டுக்குள்ள ஜூபிட்டரும் எர்த்தும் இருக்கும். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி இருக்கும். பிளானட்டுக்குள்ள ஜூபிட்டரும் எர்த்தும் இருக்கும். இது ஒருவேளை பிளானட்டா இருந்தா, பிளானட் வேற பிளான்ட் வேற. பிளானட்டுங்கிறது என்னது, கோள்கள். பிளான்ட்டுங்கிறது செடி கொடிகள். ஓகேவா? புரியுதா? அடுத்த கேலண்டர் சம் வந்து நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேலண்டர் சம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கேலண்டர் சம் வந்து பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கேலண்டர் சம்முக்கு. ஸோ மெட்டீரியல்ங்கிறத வந்து SZLR EKZHன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஈக்குவேஷனை வந்து எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் லாஜிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ மெட்டீரியல்ங்கிறத எழுதிக்கலாம், METERIAL. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதில் மெட்டீரியல் MEAL. ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. ஸோ இங்கே எம்மில் இருந்து இங்கே என்ன இது ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எம்மில் இருந்து எஸ்ஸுக்கு போக முடியுமான்னு பாருங்கள். எம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எஸ் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அப்போது எம்மில் இருந்து எஸ்ஸுக்கு போக முடியாது. ஏன்னா 1 2 3 4 5 +5லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஏலேருந்து இசட். ஸோ ஏலேருந்து இசட். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க லெட்டரை எழுதியிருக்காங்க. ஓகே, இது கூட ஒரு லாஜிக் வந்து கரெக்ட் தான். ஏலேருந்து இசட். டீலேருந்து எல்லுக்கு போக முடியுமான்னு பாருங்கள். டி இங்கே இருக்குது, எல் இங்கே இருக்குது. ஸோ திருப்பி 1 2 3 4 5 6 7. ஸோ ரிவர்ஸில் போனோம். ஸோ இந்த கன்க்ளூஷனும் கொஞ்சம் அதாவது லெட்டர்ஸை வந்து நேராக பார்த்தோம்னா அந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஈலேருந்து ஆருக்கு போகுதான்னு பாருங்கள். ஈலேருந்து ஆருக்கு. ஸோ இ எங்கேயோ இருக்குது, ஆர் எங்கேயோ இருக்குது. ஸோ அப்போது நேருக்கு நேராக உள்ள கன்க்ளூஷன் வந்து வரல. ஆனால் இந்த இடத்துல ஏக்கு இசட். ஓகேவா? ஸோ ஏக்கு இசட். ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த சென்டரில் உள்ளது இந்த செகண்ட் லெட்டரை நேருக்கு நேரம் எழுதியிருக்காங்க, இந்த செகண்ட் லெட்டரை நேருக்கு நேரம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஏக்கு நேராக இங்கே இசட் போட்டாங்க, இங்கே ஏக்கு நேராக இசட் போட்டாங்க. அப்போது நமக்கு வந்து எம்முக்கு எஸ் வரல. அப்போனா அடுத்து என்ன செக் பண்ணலாம், இந்த எம்முக்கும் எல்லுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ எம்முக்கும் எல்லுக்கும், ஸோ எம்முக்கு பக்கத்தில் தான் எல் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி வரலாம். ஸோ இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகலாம் மேபி. ஸோ அப்போ அடுத்து என்னது இருக்குது, எம்முக்கு பார்த்தாச்சு. டீக்கு வந்து ஆர், டீக்கும் ஆருக்கும் ஏதாவது இருக்குமான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர், இந்த 3 லெட்டர், அடுத்து இந்த 3 லெட்டரையும் எடுத்துக்கலாம். ஸோ 3 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ டீக்கு இப்போ எம்முக்கு என்ன சொன்னேன், எம்மோட ப்ரீவியஸ் லெட்டர் எல்ல போட்டிருக்காங்க. அது மாதிரி டீக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் லெட்டர் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். டி இந்த இருக்குது, டீயோட ப்ரீவியஸ் லெட்டர் என்னது, எஸ். ஸோ அப்போ இங்கே எஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். ஆமாம், எஸ் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம எடுக்க லாஜிக் வந்து கரெக்டு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சென்டரில் உள்ள லெட்டருக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எழுதியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ளதை தேர்ட் ஒன்னுக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க, இந்த தேர்ட் ஒன்னை ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 3 லெட்டருக்கும் பாருங்கள், இந்த ERIக்கு பாருங்கள். ஸோ ஏக்கு வந்து இசட் போட்டாச்சு. இல்லைனா இந்த 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து வருவோம், எல் இருக்குது. ஸோ எல்லுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னது, கே. ஸோ அப்போ இங்கே கே போட்டாச்சு. ஸோ ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னன்னு பாருங்கள். ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னது, ஜே. ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் வந்து ஹச். ஸோ அப்போ இங்கே வந்து ஹச்சை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, SZ L KZH இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஆர் இருக்குது. ஆர் வந்து எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஆர். ஆர் வந்து என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க. ஆரை வந்து இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஈயை இங்கே கொண்டு வந்திருக்காங்க.
ஓகேவா? ஸோ இந்த ஆரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஈயை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, எடுத்துட்டு இந்த செகண்டில் உள்ளதை அதுக்கு ஆப்போசிட் அப்படி எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே இடம் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் லெட்டரை இங்கே எழுதியிருக்காங்க, இந்த டீக்கு ப்ரீவியஸ் லெட்டரை இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே உள்ள லாஜிக். ஓகேவா? லாஜிக் புரியுதா? ஸோ இப்போ ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ இது ரெண்டுக்கும் ப்ரீவியஸ் லெட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? டி. யூவோட ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? யூவோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து டி. ஸோ அதையும் போட்டாச்சு. கியூ ஜே, கியூக்கு ஆப்போசிட்ல ஜே இருக்கா? ஸோ அதையும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, இந்த 3 லெட்டரையும் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 எடுத்து பண்ணியாச்சு. திருப்பி லாஸ்ட் 3 எடுத்து பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 3 எடுத்து பண்ணும்போது ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்கணும். ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? ஹச். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? எம். ஸோ ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் ஹச் போட்டாச்சு, எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எம் போட்டாச்சு. இப்போ ஓக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு எழுதணும். ஸோ ஓக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எல் இருக்கு. ஸோ எழுதியாச்சா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க ஏயை தூக்கி இங்கே போட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய டீயை தூக்கி இங்கே போட்டாங்க. இதுதான் இங்கே உள்ள லாஜிக். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சோன்னா போட்டுடலாம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக, அப்படி தானே? பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? இந்த செகண்ட் லெட்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கு ஆப்போசிட்ல இசட். ஸோ ஏக்கு ஆப்போசிட்ல இசட். ஸோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டீயை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க, இந்த ஏயை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ காலம் கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் எப்படி என்ன லாஜிக் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஈலேருந்து டி ஆகிருக்கலாம். ஸோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போனா எங்கே வந்திருக்கும்? ஸோ இந்த ஈயோட லெட்டர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும் அப்படிங்கக்கூடியதை யோசிச்சிடலாம். ஸோ அப்போ ஈக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ அப்போ இங்கே டி தான் வரும் அப்படிங்கிறத யோசிச்சிடலாம். அப்போ ஈ இங்கே போயிருச்சுன்னா யூ கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும். ஸோ அப்போ ஈஸியாக லாஜிக் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் என்ன லாஜிக் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நார்மலாக ஒரு ஈஸியான மெத்தடில் கேட்டாங்கன்னா ஆப்போசிட் லெட்டரை அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை தேர்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும், தேர்ட் ஒன்றா ஃபர்ஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேலண்டர் சம்மில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ VEALனா 4483, லோவர்னா 33549. அப்போ டெக்னோக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் மாடரேட் அப்படின்னு கூட கொஞ்சம் யோசிக்கணும். நார்மலாக ஒரு லெட்டருக்கு நேராக என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதியிருப்பீங்க. அது வந்து பேசிக் கொஸ்டின். கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஸோ என்ன திங்க் பண்ணணும் பாருங்கள். VEALன்னு இருக்கு, VEALன்னு இருக்கு. ஸோ V வந்து எனக்கு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க, 4ன்னு மாறி இருக்கு. ஸோ V4ன்னு மாறி இருக்கு. V எங்க இருக்கு? 22 இருக்கு. Vக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? E இருக்கு. ஈயோட நம்பர் என்ன? 5. அப்போ அதையும் எடுக்கல, ஏன்னா எனக்கு 4ஆ தான் மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வேற என்ன பண்ணலாம்? வியோட நம்பர் என்ன? 22. ஸோ எனக்கு 2 பாசிபிலிட்டி கிடைக்கி. வியோட நம்பர் 22. ஒன்று விக்கு ஆப்போசிட்ல இ வந்து 5 இருக்கு. ஒன்று விக்கு ஆப்போசிட்ல உள்ளதை மைனஸ் பண்ணி போட்டிருக்கலாம், இல்லை வியோட 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்ததையும் செக் பண்ணிக்கலாம். இ இருக்கு. ஸோ இல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, இ வந்து 5 இருக்கு. ஸோ ஈக்குள்ள நம்பர் வந்து 5 இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல பாருங்க, ஆப்போசிட்ல வி இருக்கு. ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று ஈலேருந்து -1 பண்ணியிருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் உள்ளதை ஆட் பண்ணியும் போட்டிருக்கலாம். ஸோ அடுத்து செக் பண்ணிக்கலாம். ஏ வந்து என்ன இருக்குது? ஏ வந்து 1 இருக்குது. ஸோ 1 வந்து ஏக்கு என்னது? 8 இருக்குது. 1 வந்து சடனாக எப்படி 8ஆக மாறும்? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 வந்து சடனாக எப்படி 8ஆக மாறும்? ஏக்கு ஆப்போசிட்ல இசட் இருக்கு. ஸோ இசட்டுக்கு என்ன இருக்கு? 26 இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? ஏக்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் இருக்கோ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணால் நமக்கு 28 வந்து கிடைச்சிரும். ஸோ ஏக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி 8ன்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பி வந்து பியோட நம்பர் வந்து 22 தான். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணால் 4ன்னு எனக்கு கிடைச்சிரும். இ அப்போ ஏக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா எனக்கு 8 கிடைக்கும். ஏங்கிறது என்னது? வவ்வல். AEIOUங்கிறது வவ்வல். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏங்கிறது வவ்வல். ஸோ வவ்வல் லெட்டர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணியிருப்பாங்க. கான்சோனன்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த நம்பரையே அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ விங்கிறது கான்சோனன்ட்.
ஸோ 22 அது அப்படியே ஆட் பண்ணால் 4. ஈங்கிறது என்னது வவ்வல். ஸோ ஈக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது வி 22 இருக்குது. ஸோ அப்போ ஈக்கு வவ்வலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 + 2 4. ஏ வந்து என்னது வவ்வல். ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது இசட் இருக்குது. ஸோ அப்போ அது 26. ஸோ 2 + 6 8. எல்லுங்கிறது என்னது கான்சோனன்ட். கான்சோனன்ட்னா என்ன பண்ணணும் அதோட நம்பரை அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். ஸோ எல்லுக்கு வந்து நமக்கு என்னது எல்லுக்கு வந்து 12. ஸோ எல் வந்து 12. ஸோ அப்போ என்ன வரும் 2 + 1 3. புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன லாஜிக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. என்ன லாஜிக்கு கான்சோனண்ட்டுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் 2 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக் வந்து 22ன்னு வந்துச்சு. ஸோ 2 + 2 4ன்னு வந்துச்சு. அதே வவ்வலாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈ வந்து ஒரு வவ்வல். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கணும். ஈக்கு ஆப்போசிட்டில் என்ன இருந்துச்சு வி இருந்துச்சு. ஸோ அதோட நம்பர் வந்து எனக்கு என்னது 22. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன லெட்டரோ அதோட நம்பரை அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி வவ்வல்ங்கிறது ஏ அதுக்கு ஆப்போசிட்டில் இசட் இருந்துச்சு. ஸோ அதோட நம்பர் வந்து 2 + 6 அதாவது 26. 2 + 6 8ன்னு போட்டோம். ஸோ இதுதான் இங்கே உள்ள லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாஜிக்கில் தான் நடந்திருக்கு. புரியுதா? இப்போ டெக்னோக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டெக்னோக்கு கண்டுபிடிங்க. TECHNO டெக்னோ. டீங்கிறது என்னது கான்சோனன்ட். ஸோ கான்சோனன்ட்னா என்ன பண்ணணும் அந்த நம்பர் என்னன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு 20. ஸோ கான்சோனன்ட்னா அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 20 ஆட் பண்ண என்ன வரும் 2 + 0 2. ஈங்கிறது வவ்வல். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன லெட்டர் இருக்கும் ஈக்கு ஆப்போசிட்டில் வி இருக்கும். என்ன பாருங்கள் ஈக்கு ஆப்போசிட்டில் வி இப்போ தான் பார்த்தோம் என்ன இருக்குது 22. ஸோ 2 + 2 4. சிங்கிறது கான்சோனன்ட். ஸோ கான்சோனண்ட்டுக்கு அந்த நம்பரை அப்படி போட்டுடலாம். 0 3ன்னு வச்சுக்கோங்க 3. ஸோ 0 + 3 3. ஸோ அப்படி போட்டுடலாம். ஹச்சுங்கிறது கான்சோனன்ட். ஸோ ஹச்சுங்கிறது கான்சோனன்ட். ஸோ என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ அப்போ 8ன்னு நான் அப்படி போட்டுருந்தேன். என்னங்கிறது கான்சோனன்ட். ஸோ 14 இருக்குது. 14 வந்து எப்படி எழுதுறேன் 1 + 4 5ன்னு எழுதுறேன். ஓங்கிறது வவ்வல். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கணும். ஸோ ஓக்கு ஆப்போசிட்டில் எல் இருக்குது. எல்லோட இது வந்து 12. ஸோ 1 + 2 வந்து 3. ஸோ அப்போ டெக்னோக்கான ஆன்சர் என்ன 243853 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? லாஜிக் புரியுதா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த சம்மெல்லாம் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா? 243853 தான் டெக்னோக்கான ஆன்சர். 243853ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 243853. ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து ஏபிசிடியே எழுத வேண்டாம். ஜஸ்ட் இந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்த்தாலே போதும் ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது. QUESTION இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த க்யூவை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த க்யூவை வந்து விட்டுட்டு போயிட்டு இந்த க்யூவை விட்டுட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து விட்டுட்டு செகண்ட் லெட்டர்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. யூ வந்திருக்கு. யூக்கு அடுத்து எஸ் எழுதியிருக்கான். சரி அடுத்து என்ன இருக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் ஐ எழுதியிருக்கான். ஓகே எஸ்லேருந்து ஐக்கு போயிருக்காங்க. திருப்பி ஐலேருந்து என் வந்திருக்கு. ஸோ இப்போ லாஜிக் புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய வேர்டில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய வேர்டு இருந்திருக்கு. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த க்யூவை எடுத்து விட்டுருந்தாங்க. எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்டுக்கு போயிருக்காங்க. திருப்பி தேர்ட்லேருந்து 1 விட்டு எஸ்டி ஐக்கு போயிருக்காங்க. திருப்பி இதுலேருந்து 1 விட்டு எண்ணுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 விட்டு 1 எழுதியிருக்காங்க. ஸோ யூலேருந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு, திருப்பி எஸ்லேருந்து ஐக்கு, ஐலேருந்து எண்ணுக்கு. ஓகேவா? ஸோ USINன்னு கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க இந்த திருப்பி ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே எழுதியாச்சு. ஸோ யூலேருந்து எஸ்ஸு, எஸ்லேருந்து ஐலேருந்து என்னு, அடுத்து ரிமைனிங் இருக்கிறது என்னது ஈலேருந்து டீலேருந்து ஓ. இதான் பண்ணியிருக்காங்க. ஈலேருந்து டீலேருந்து ஓ. ஸோ அப்படி எழுதியாச்சா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டுறணும். விட்டுட்டு என்ன பண்ணணும் எஸ்லேருந்து எண்ணுக்கு போகணும். எண்ணிலேருந்து டீக்கு போகணும். ஸோ SNTன்னு கிடைக்கும். அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது ஐலேருந்து ஈலேருந்து ஓ. ஸோ IEOன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த எஸ்ஸை விட்டுறணும். எஸ்ஸை விட்டுட்டு எண்ணிலேருந்து ஐலேருந்து ஓ. ஸோ NIO. திருப்பி என்ன இருக்கும் TUம் EUம் மட்டும் இருக்கும். ஸோ TE. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு வேலை கேட்டிருந்தாங்கன்னா இந்த எண்ணை விட்டுட்டு ஐலேருந்து டி போகணும். ஓகேவா? IT திருப்பி OE. அவ்வளோதான். ஓகேவா? இப்படி தான் இந்த லாஜிக் தான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டுட்டு 1 விட்டு 1 போயிருக்காங்க. 1 3 5ன்னு எழுதியிருக்காங்க. திருப்பி 2 4 6 இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 3 5 2 4 6 இந்த மாதிரி ஆட் பிளேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஈவன் பிளேஸ் எல்லாம் செகண்ட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஸோ சிலாஜிசம்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆல் வாட்சஸ் ஆர் கிளாக். கரெக்டு தானே? ஆல் வாட்சஸ் ஆர் கிளாக். சம் கிளாக்ஸ் ஆர் மெஷின். ஸோ நான் டயக்ராம் வந்து சம் வச்சு போட்டேன். ஸோ சம் கிளாக்ஸ் ஆர் மெஷின், சம் கிளாக்ஸ் ஆர் மெஷின், சம் மெஷின் ஆர் கேட்ஜெட்ஸ், சம் மெஷின் ஆர் கேட்ஜெட்ஸ். ஓகேவா? அந்த டயக்ராம் பார்க்காதீங்க, இது வந்து சம் வச்சு போட்டேன். ஓகேவா? ஸோ ஆல் வாட்சஸ் ஆர் கிளாக்கு, சம் கிளாக் ஆர் மெஷின், சம் மெஷின் ஆர் கேட்ஜெட்ஸ். ஓகேவா? ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா? சம் வாட்சஸ் ஆர் மெஷின், சம் வாட்ச் ஆர் மெஷினான்னு பாருங்க. வாட்ச் இங்கே இருக்கு, மிஷின் இங்கே இருக்கு. ஸோ வாட்சும் மிஷினும் ஒன்று தொட்டுட்டு இருக்கா? இல்லை. ஸோ அப்போ சம்மில் வராது. அடுத்து சம் மிஷின் ஆர் கிளாக்கு, மிஷின் இங்கே இருக்குது, கிளாக் இங்கே இருக்குது. ஸோ மிஷினும் கிளாக்கும் ஒன்று தொட்டுட்டு இருக்கு. ஸோ சம்மில் வரும். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. மூணாவது சம் கேட்ஜெட் பீயிங் கிளாக் இஸ் எ பாசிபிலிட்டி, சம் கேட்ஜெட்ஸ் பீயிங் கிளாக் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ கேட்ஜெட்ஸ் இங்கே இருக்குது, கிளாக் இங்கே இருக்குது. ஸோ பாசிபிலிட்டியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்ஜெட் எப்படி போட்டு, மெஷின் எப்படி போட்டு, அந்த கேட்ஜெட்ஸை வந்து இங்கேயும் போட்டுடலாம். நாம் இந்த டயக்ராமை இந்த கிளாக்கு, மெஷினு, கேட்ஜெட்டை இந்த மாதிரியும் வரையலாம். அப்படி தானே? இந்த மாதிரி வரைய பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம். ஸோ இந்த மாதிரியும் வரையலாம். அப்போ பாசிபிலிட்டியில் இது வந்து கரெக்டு. சப்போஸ் இந்த பாசிபிலிட்டி இங்கே வார்த்தையை கொடுக்காம சம் கேட்ஜெட்ஸ் ஆர் கிளாக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கன்க்ளூஷன் தப்பு. ஸோ பாசிபிலிட்டியில் வர்றதுனால இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2,3, அதாவது கன்க்ளூஷன் 2,3 ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாசிபிலிட்டியோட கன்க்ளூஷனையும் நார்மலான இதையும் குழப்புவாங்க. சம் கேட்ஜெட்ஸ் பீயிங் கிளாக் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ கேட்ஜெட்டு, கிளாக்கு பாசிபிலிட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டயக்ராமை இப்படியும் மாற்றலாம். அதே இது பாசிபிலிட்டி இல்லாமல் சம் கேட்ஜெட்ஸ் இஸ் கிளாக் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது ஒரு நம்பர் சீரீஸு. ஸோ இதில் உள்ள லாஜிக் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 7லேருந்து 20 ஆயிருக்கு, 20 வந்து 30 ஆயிருக்கு, 30 வந்து 45, 45 வந்து 71, 71லேருந்து 106 ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 75% கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 17, 20, 30, 45, 71, 106 இதுதானே? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன? 3. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 10, இதுக்கு 15. ஸோ 45, 71 மைனஸ் 45, 26, 106 மைனஸ் 71 என்ன வரும்? 35 வருமா? 35. ஸோ அடுத்த இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 3, 10, 15, 26, 35 இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பரெல்லாம் பார்க்கும்போதே எதோட ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸ்கொயர் கூட சம்திங் ஆட் பண்ணால் கிடைக்க மாதிரி இருக்கா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 35ங்கிறது நியரஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்கொயர் பாருங்கள், 36. அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போடலாம். ஸோ 36 மைனஸ் 1 35. இங்கே 26 ஆயிருக்கு. அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போட்டிருக்கலாம். இங்கே 3 ஆயிருக்கு. ஸோ 3யை வந்து எப்படி எழுதலாம்? 3யை வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். 4 மைனஸ் 1 3. இதை வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதை வந்து என்ன பண்ணலாம்? 4 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்கொயர் கியூபோட -1 +1 அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1, இங்கே 3 ஸ்கொயரு, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வருமா? ஸோ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்னது? 50. ஓகேவா? ஸோ அப்போ 106 + 50 156 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பரை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், அடுத்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 13, 16, 23, 36, 57, 88, 188. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கனாலே லாஜிக் கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ 13, 16 ஆயிருக்கு. ஸோ +3 ஆயிருக்கு. 16லேருந்து 23 +7, திருப்பி 13, திருப்பி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 21, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 31 இருக்கும். அகைன் பாருங்க, இதில் வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. அப்படி இல்லைன்னா வேற 2 ஸ்கொயர் -1 இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ அகைன் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4, 7லேருந்து 13 எப்படி ஆகும்? 6 ஆகும். அடுத்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10. ஸோ 4, 6, 8, 10. அடுத்த நம்பர் வந்து 12 இருக்கும். ஓகேவா? ஸோ 12 இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்ன வரும்?
ஸோ இங்கே 31. ஸோ இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 31 + 12 43. அப்போ 88 + 43 என்ன வரும்? 131 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவும் நம்பர் சீரீஸில் உள்ள கொஸ்டின் தான். ஸோ இதில் என்னன்னு பாருங்க, 6 ஸோ 6 6 15 33 60 இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க 141. ஸோ 9 ஆயிருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 9. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 18 வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 33 27 60. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை செக் பண்ணிக்கலாம். 9 18 27 ஆயிருக்கு. ஸோ அப்படி 9ஆம் வாய்ப்பாடு. ஒரு 9 9 2 9 18 3 9 27. அடுத்து என்ன வரும்? 4 9 36 இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வரும்? 60 + 36 96 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 96. ஸோ அடுத்து இந்த கொஸ்டினில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, 8ல் இருந்து 17 ஆயிருக்கு, 17 36 ஆயிருக்கு, 36 திருப்பி 75 ஆயிருக்கு. ஸோ எல்லாம் கொஞ்சம் டபுளாக போன மாதிரி இருக்கு பாருங்க. 8 17 ஆயிருக்கு. ஸோ 8 × 2 என்ன +1 17 கிடைச்சிரும். திருப்பி 17 டபுள் பண்ணுங்க. 17 × 2 +1 35 கிடைச்சிரும். சாரி, 17 × 2 34 + 2. ஸோ 34 + 2 அப்புறம் 36 36 × 2 +3. ஸோ அப்போ கொஞ்சம் டபுள் பண்ணிவிட்டு 1 2 3 ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 75 × 2 + 4 இருக்கும். ஸோ 75 × 2 150 150 + 4 154. ஓகேவா? ஸோ கொஞ்சம் லாஜிக் வந்து யோசிக்கணும். நீங்கள் தான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண தான் லாஜிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 101ல் இருந்து 123 ஆயிருக்கு, 123 147 ஆயிருக்கு, 147க்கு அப்புறம் 173, திருப்பி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க 231 ஆயிருக்கு ஃபைனலாக. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே 101 ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? 10² + 1 வந்து 101. அப்புறம் திருப்பி என்ன இருக்குது? 123 இருக்குது. அப்போ இதுவே ஒரு ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்கொயராக தான் இது இருக்கும். அப்போ 11² வந்து 121, 11² + 2 இருக்கும். அப்போது இது வந்து எதோட தான் இருக்கும்? இது 12² இருக்கும். 12 ஸ்கொயரோட நம்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் தெரியணும். அப் டு 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா நம்பர் சீரிஸ் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 12² வந்து 144. ஸோ 144 + 3 இருக்கும். இது வந்து என்னதான் இருக்கும்? 13² + 4. 13²ங்கிறது 169. 169 + 4 வந்து 173. ஸோ 13க்கு அப்புறம் என்னது? 14. ஸோ 14² வந்து 196 + 5. ஸோ ஆன்சர் என்ன? 201. ஸோ அப்போ இந்த இடத்துல வருது 201. அடுத்து வந்து என்ன இருக்கும்? 15² 225 + 6. ஸோ 231. ஓகேவா? ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம் இந்த சம்மெல்லாம். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 11 132 ஆயிருக்கு, 7 வந்து 56 ஆயிருக்கு. அப்போ 7 56 ஆயிருக்குன்னா 7 × 8 56. 11 132 ஆயிருக்குன்னா 11 × 12 132. ஒருவேளை உங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பாடு தெரியலனா, 11 டேபிள்ஸ் தெரியலனா 7 டேபிள் தெரிஞ்சாலே போதும். 7ல இருந்து 56 எப்படி ஆகும்? 7 × 8. ஸோ நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் நெக்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. 11 × 12 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 132 தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 15 × 16 240 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி போடக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட GA அண்ட் சயின்ஸ் PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். PDFs வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு ஷிப்லையும் நடந்த சயின்ஸ் அண்ட் GA PDF வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 டேஸில் வந்து கொடுத்துருவேன் அந்த PDFs. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.